நம்ம இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம்ன்றதுனாலே நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தோம்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் ஆலயம் அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை தான். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்ப ரீசெண்டா அந்த கார்த்திகை தீபம் அப்படின்னாலே வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற அந்த 6 படை முருகன் கோவில்லையும் வந்து பார்த்தோம்னா தீபம் வந்து ஏத்துறாங்க. அதாவது திருவண்ணாமலைக்கு அடுத்து இருக்கிற முருகன் கோவில்ல வந்து தீபம் ஏத்துறாங்க. அந்த 6 படை முருகன் கோவில்ல நம்ம வந்து 5ஆம் படை முருகன் கோவில்ல தான் இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த 5ஆம் படை முருகன் கோவிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பச்சரிசி மலை. அந்த பச்சரிசி மலையில வந்து கார்த்திகை தீபம்னு கொஞ்ச நேரத்துல வந்து ஏத்துவாங்க. அதை தான் நம்ம வந்து லைவா வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ள வாங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஏப்பா வைக்கவா? சரிதான், நம்ம வந்து இப்ப லைவா காட்ட போறோம். ஒரே சேனா வந்துடுறேண்ணா, ஒரே சேண்டா நான் பிடிச்சிக்கிட்டேன், நீங்க ஏறி வாங்க. ஏய் சாய் சிவா, எப்படா வந்த? ஏய் ஆமாடா, நம்ம சேனல்டா, லைவா ஒண்ணுக்குறா. ஆமாண்டா, லைவா தான் போய் நிக்குது. ஒரு ஆயன்னு சொல்லிட்டு போயிரு. ஐயப்பா சரிதா ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபத்துல திருத்தணி சரௌண்டிங் ஃபுல்லா வந்து அந்த இடம் தெரியும். அந்த அளவு வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. திருவண்ணாமலை மாதிரி ஒரு நினைச்சிங்களா நீங்க, அந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அதான் டாப்ல நின்றுட்டு இருக்கான். அடை ஊதுன மேல ஊதுன 5ஆம் படை முருகன் கோவில் வந்து 6 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மேல ஊதிடுறாங்க. திருத்தணி முருகனுக்கு, 5ஆம் படை முருகனுக்கு.
सन्तति प्रमोदमानमानसे काकटाक्षधोरणी निरुद्धदुर्धरापदि क्वचित् दिगम्बरे मनोविनोदमे पुगस्तुति धनावुलम्बकुङ्कुमध्नाद्धरिद्धति